ஹே ஆர்மி, இன்றைக்கி நம்ம விதி எழுதிய சதி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 3 ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். போன எபிசோடில் ஜேகேக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகேக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்ல, ஸோ அவன் கை, கால், தலை இந்த இடத்துலலாம் பயங்கரமாக அவனுக்கு அடிபட்டிருக்கு. அவன் அங்கே மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. பக்கத்தில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல், ஸோ அங்கே தான் அவன் போயிருக்கான். நீங்கள் அப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்திருப்பீங்க. நீங்கள் வர்றதுக்கும் ஜங்கோக்கை தூக்கிட்டு போகிறதுக்கும் கரெக்டான டைமிங். நீங்கள் அவனை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. ஜேகேக்கு இந்த மாதிரி ஆகும் நீங்கள் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. திடீர்னு இவனை இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வேகமாக ஜங்கோக் பின்னாடி தான் போகிறீங்க. அவனை தூக்கிட்டு போகிறாங்களே அதுக்கு பின்னாடி தான் போகிறீங்க. இங்கே ஜேகேக்கு கான்ஷியஸே இல்லை. அவனை ஐசியூ வார்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது. நீங்களும் உள்ளே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் கண்ணில் டியர்ஸ்லாம் வருது. என்னதான் இருந்தாலும் அவன் உங்களை டீஸ் பண்ணுவான். உங்க கூட நல்லா ஜாலியாக இருப்பான்ல. திடீர்னு அவனுக்கு இந்த மாதிரின்னும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகேக்கு எல்லாமே ஞாபகம் வருது. போன ஜென்மத்தில் நீங்களும் ஜேகேவும் ஒரு ட்ரீ இருக்கும். அங்கே உங்கள் பேரும் அவன் பேரும் எழுதியிருப்பீங்க. நிறையா லவ்ஸ், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் போன ஜென்மத்தில். அது எல்லாமே ஜேகேக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ அவனால் இப்போ எந்திரிக்கணும்னு தோணுது, பட் எந்திரிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு இப்போது அடிபட்டிருக்குல. ஸோ அவன் அந்த எந்திரிக்கணும்னு நினைக்கிறான், பட் எந்திரிக்க முடியல. 3 மந்த்துக்கு அப்புறம் தான் ஜேகேக்கு கான்ஷியஸ் வந்திருக்கும். ஏஞ்சி பார்த்தா பக்கத்தில் நீங்கள் தான் இருப்பீங்க. ஜங்கோக் வேகமாக உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுகுறான். இந்து இந்து என்னை மன்னிச்சிரு இந்து. நான் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை என்னால் காப்பாற்ற முடியல. என்னை மன்னிச்சிரு. நான் உனக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ எனக்காகவே காத்துட்டு வந்திருக்க. என்னை மன்னிச்சிரு. என்னால் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியல. நான் கொடுத்த ப்ராமிஸை என்னால் காப்பாற்ற முடியல. ஆனால் கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நம்ம சேருவோம். அப்புறம் நான் அவனை அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் டக்குன்னு அவனை தள்ளி விட்டுட்டு, சார் நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? யார் இந்து? எனக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிங்களா? இந்து உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? சார் முதல்ல என் பேரை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். என் பேர் வயன். அதுவும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும்? சார் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்கள் முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க. நான் செக் பண்ணுறேன். இல்லை சீனியர் டாக்டர் அனுப்புகிறேன். புரியுதா? போய் ரெஸ்ட் எடுங்க சார். இல்லை வயன், நான் சொல்கிறத நல்லா தெளிவாக கேளு. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? நீயும் நானும் லவ் பண்ணோம். நம்ம பிரிஞ்சிட்டோம். நான் கூட இருந்துட்டேன். உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? சார் என்ன சார் பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ உயிரோடு தானே இருக்கீங்க. அப்போ எப்படி நீங்கள் இறந்துட்டேன் என்ன சொல்கிறீங்க சார்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒயன், போன ஜென்மத்தில் நீயும் நானும் சேரலை ஒயன். நான் ஒரு இளவரசன், நீ ஒரு இளவரசி. என் அப்பாவும் உன் அப்பாவும் எனிமி. நம்ம 2 பேர் காதலை சேர்த்து வைக்கல. அண்ட் ஒரு விஷயத்தினால நான் இறந்துட்டேன். நீ கூட எனக்காக அழுதியே. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு தலையில் அடிப்பட்டனால எதுவும் ஆயிடுச்சு போல். ஜென்மன்றது ஒன்று இல்லை சார். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னா எனக்கும் தோணியிருக்கணும்ல. சங்கோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, உனக்கு ஞாபகம் வரும், நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவன் என்ன பேசுகிறான்றது கூட உங்களுக்கு தெரியல. அவன் இப்போ வெளியில் போகிறான். நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட போய் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் சார், இந்த டைமில் நீங்கள் வெளியில் போகக்கூடாது. உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை.
ஒழுங்காக உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவன் சொல்கிறான், இங்கே பாரு ஒயன், எனக்கு டைம் இல்லை, எனக்கு நிறையா வேலை இருக்குது, முக்கியமாக உனக்கு எல்லாமே ஞாபகம் வர வைக்கணும், இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம 2 பேர் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே போகல, ஏன் இவன் இந்த மாதிரி பண்ணுறான்? ஒரு வேளை ஆக்சிடெண்ட் ஆனால மண்டையில் ஏதாவது அடிபட்டு இந்த மாதிரி பைத்திய மாதிரி ஆகிட்டானா அப்படின்னு தோணுது உங்களுக்கு. நீங்கள் எதுவும் கண்டுக்கல, நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிருப்பான்ல, ஸோ என்ட்ரன்ஸில் ஜிமினை பார்த்துருப்பான். ஜிமின் அவனுக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல். அங்கேயே நின்று ஜங்குக்கிட்ட, டேய் மச்சான் எங்கடா போகிற? நான் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேம்மா, அந்த வீக்கிட்ட கொடுக்காம நானே சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன், வா சாப்பிட்லாம், இந்த டைமில் நீ எந்திரிச்சிலாம் வரக்கூடாது வா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறான். அப்போது ஜங்குக், டே என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்ககிட்ட நிறையா பேசணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட கையை பிடிச்சி அவன் கூட்டிகிட்டு போகிறான். காரில் 2 பேர் போயிட்டுருக்காங்க. டே மச்சான் எதுக்குடா இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த? உனக்கு இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலடா, ஒழுங்காவா நம்ம மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம், எதுக்கு இப்போ நீ என் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்த? எங்கள் பாரு ஜிமின், எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல, ஆனால் நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டுறாங்க, ஜென்மன்றது ஒன்று இருக்குது போல். என்னடா சொல்கிற? எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுல, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஜங்குக் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலடா. இப்போ உன்னோட சோக கதையை கேட்கறதுக்கு நான் இதை எடுக்கல, நான் சொல்கிறத கேளு. சரி சொல்லு. அந்த ஆக்சிடெண்ட் நடந்தப்போ எனக்கு ஏதோ ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்த மாதிரி இருந்தது. இப்போ ஒருத்தவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு நடந்துச்சுடா. ஏதோ இப்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தோம், நான் அதை மறந்த மாதிரியும் திடீர்னு எனக்கு அது ஞாபகம் வந்த மாதிரி இருந்தது. ஓ என்ன வெறும் ஓன்ற? அப்போது ஜென்மன்றது ஒன்று இருக்குது தானே, அதில் நான் வயனை தானே லவ் பண்ணுறேன். என்னடா நடந்தது? நான் அது உனக்கு எப்படி சொல்கிறது? நான் ஒரு இளவரசன். ஓ நீ இளவரசனா? அப்போ நானே மந்திரியாடா? நான் சொல்கிறத கேளு ஜமீன், நான் இளவரசன். வயன் இளவரசி. ஓ நீங்கள் ராஜா ராணியாக தானே இருக்கணும் அப்போது? அப்படி இல்லை, வேறு ஒரு நாட்டு இளவரசி. நான் இந்த நாட்டோட இளவரசன். எங்கள் அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஏதோ ஒரு சண்டை, ஸோ அவங்க எனிமி, அதனால் எங்களோட காதலை சேர்த்து வைக்கலை. அதுக்கப்புறம் நான் இறந்துடுறேன், ஆனால் எப்படி இறந்தேன்னு தெரியல. ஓ கதை நல்லாயிருக்கு. நான் இப்போ இதெல்லாம் கதையாக சொல்லிகிட்ருக்கேன், சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். எனக்கு ஏதோ இது உண்மை தான் தோணுது, நான் இதை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து பேசுகிறான். இங்கே நீங்கள் அவன் சொன்னதே தான் யோசிச்சு பார்க்குறீங்க. அவன் இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான்ல, நான் இறந்துட்டேன் நீ அழுத அப்படின்னு, அதையே தான் யோசிக்கிறீங்க அவன் சொன்னது. ஏன்னா உங்கள் கனவில் அந்த மாதிரி தானே வந்திருக்கும், ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. எதுக்கு அவன் திடீர்னு இந்த மாதிரி சொன்னான்? ஒரு வேளை இதெல்லாம் உண்மைதானோ, ஜென்மன்றது ஒன்று இருக்கோ? சச்சா, அந்த முட்டா பையன் தான் அப்படி சொல்கிறானா? நானும் எப்படி இப்படிலாம் யோசிக்கலாம்? இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து ஜிமின்கிட்ட புலம்பிட்டு வந்திருப்பான்ல, அவன் வந்து சொல்கிறான், எப்பட்றா அவளை நான் இம்ப்ரெஸ் பண்ணுறது, எனக்கு ஒயன் இல்லாமல் இருக்க முடியாதுடா. ஏய் ஃபஸ்ட்டு வாட்டி நீ எதுக்கு அவளை பார்க்க ஆரம்பித்த? ஃபஸ்ட்டு சும்மா தான்டா டீஸ் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்போது. ஆனால் என்னன்னு தெரில, போக போக அவன் மேலே எனக்கு லவ் அதிகமாகிட்டே போகுது. ஓ இப்போது உன் ஜென்ம கதை உனக்கு கனவில் வந்தோடனே அவள் தான் உன்னோட இளவரசி அதானே? ஆமாம், அவள் தான் என்னோட இளவரசி. ஜங்குக் உனக்கு மண்டையில் அடிப்பட்டனால எதுவும் ஆயிடுச்சுடா. அப்போ ஜிம்மி நீ என்னை நம்பவே இல்லைல்ல, இவ்வளோ நேரம் சொன்னது சும்மா ஒரு கதை நீ நினச்சிட்ருக்க கரெக்டா? இல்லைடா ஜங்குக் அப்படி இல்லை. சரி விடு. சரி
ஒயனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ண சொல்லு. முதல்ல அவளோட எப்படியா செட் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஜிமின் ஐடியாலாம் தரான். மச்சான் இங்கே பாரு, என்ன பண்ணு, முதல்ல ஃப்ரெண்ட் ஆகு, அதுக்கப்புறம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் எப்படா மச்சான் ஒத்துப்பா, இப்போ தான் நான் என்னென்னமோ பேசிட்டு வந்தேன். நீ சொல்லு. ஐயோ சாரிங்க, நான் தெரியாமல் மண்டையில் அடிப்பட்டனால கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பேசுகிறது தான் உண்மையான ஜங்குக். நம்ம 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேளு. அவள் கண்டிப்பாக ஒத்துப்பா தான் நினைக்கிறேன். என்னமோ சொல்கிற, ஆனால் எனக்கு ஏதோ இது சரிப்பட்டு வரா மாதிரி இல்லைடா. இங்கே பாரு, நீ போய் கேளு, அப்படி முடியாதுன்னா அடி வாங்கிட்டு வா, எனக்கு எதுவும் தெரியாது, இதுதான் என்னோடய பிளானு. இதுக்கு மேலே நீ என்ன பண்ணனாலும் அது உன் விருப்பம் அப்படின்ற மாதிரி ஜிமின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஜங்குக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. அவனுக்கு என்னென்னா உங்கள் கூட இருக்கணும், உங்கள் கூட பேசணும். அவனுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துச்சுல, ஸோ அவனுக்கு வந்து உங்கள் கூடயே இருக்கணும்னு தோணுது. முன்னாடிலாம் ஜங்குக்கு உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் சொல்லிக்க மாட்டான் யாருக்கிட்டேயும். அவங்கள அன்சைட் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். உங்ககிட்ட டீஸ் பண்ணிவிட்டு உங்களை வெறுப்பேற்றிட்டு அப்படி இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட் டைம் ஜங்குக் உங்களை எங்கே பார்த்துருப்பானா, நீங்களும் யூனும் சவுத் கொரியா சுற்றி பார்க்கணுன்னு போயிருப்பீங்களே, அந்த டைமில் உங்களுக்கு கூட ரொம்ப பதட்டமாயிட்டு ஒரு மாதிரி இருந்திருப்பீங்களா, அந்த டைமில் ஜங்குக்கும் உங்களை பார்த்துருப்பான். அந்த டைம் பார்க்கும்போதே அவனுக்கு அவ்வளோ உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். அது ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சிருக்காது. உங்கள் ஐஸ் அப்படியே அவனை மேக்னெட் மாதிரி இழுத்துருச்சு. உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கண்ணுலேயே அவன் மயங்கிட்டான் அவங்கள பார்த்து. அதுக்கப்புறம் தான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பான், அவங்க வீடை கண்டுபிடிச்சிருப்பான், டெய்லியும் உங்களை பார்த்துட்டே இருந்திருப்பான். ஆனால் உங்களுக்கே தெரியாதது. அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிற இடத்த கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் வந்திருப்பான் அவங்கக்கிட்ட. அந்த மாதிரி டெய்லியும் வந்து அவங்கள டீஸ் பண்ணிகிட்ருப்பான்ல, இதெல்லாம் அவனுக்கு பழகியே போச்சு. இப்படியே தான் அவங்களோட லைஃப் போயிருக்கோம்ல, அதெல்லாம் அவன் வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறான். அப்படியே ஒரு லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு அவன் அப்படியே கார்லேருந்து இறங்குறான். இறங்கி அவனோட ரூமுக்கு போகிறான். போனோடனே அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் தான் அவன் யோசிச்சு பார்க்குறான். ஆனால் எதுவுமே அவனுக்கு கிளியராகவே வரலை. எல்லாமே வந்து பாதி பாதி வந்து அவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்குது எல்லாமே. ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு புரியுது, அவன் பண்ணி கொடுத்த சத்தியத்தை அவன் மீறிட்டான்றது மட்டும் அவனுக்கு தெரியுது. அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும், நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் மீறிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அங்கேயே இறந்துருப்பான். அந்த சீன் தான் அவனுக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு நிமிஷமும். டக்குன்னு அவன் நின்றுட்டு, நான் எதுக்கு அப்படி சொன்னேன், அது என்ன சத்தியமாக இருக்கும், எதை நான் மீறினேன் அப்படின்னு அவனுக்குள்ளே நிறைய கேள்விகள். அவனுக்கு ஒரு விஷயம் தெரியலனா நமக்கு எப்படி மன்னிப்பிச்சுக்கும், அந்த மாதிரி அவனுக்கு இப்போ இருக்குது. எதனால தான் நான் இறந்தேன், எந்த சத்தியத்தை நான் மீறினேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சுட்டே இருக்கான். பட் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டுது. ஆனால் ஜங்குக் ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதியாக இருக்கான். அது என்னென்னா வயன். அவளை மட்டும்தான் நான் இந்த ஜென்மத்தில் காதலித்து கல்யாணம் பண்ணணும்னு. ஏன்னா போன ஜென்மத்தில் அவன் என்ன ப்ராமிஸ் பண்ணால் அவனுக்கு தெரியல. பட் போன ஜென்மத்தில் நீங்களும் அவனும் ரொம்ப ஒத்துமையாக இருந்திருப்பீங்க, ரொம்ப அந்யூன்யமாக இருந்திருப்பீங்க. அப்புறம் உங்களோட காதல் மாதிரி எதுவுமே கிடையாது அங்கே, அந்தளவுக்கு காதலிச்சிருப்பீங்க. அதெல்லாம் மட்டும் அவனுக்கு நல்லா புரியுது. ஒயன் எனக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்திருக்கா அப்படின்றது மட்டும் அவனுக்கு புரியுது. ஸோ ஜங்குக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆல்ரெடி அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், பட் இந்த ஒரு விஷயமும் வந்திருக்குல்ல, ஸோ அவனுக்கு உங்களை தான் இப்போது நீங்கள் மட்டும்தான் அவனுக்கு உலகன்ற மாதிரி இருக்கான். எங்கள் வீ சும்மாவே இல்லாமல் எதையா போட்டு சமைச்சிட்ருக்கான். பாவம் அந்த ஜிமின் தான் மாட்டின்னு முழிக்கிறான். இவன் எதாவது சமைச்சிட்ருக்கானா, ஜிமினுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் தரானா, அவன் சாப்பிட்டு போட்டு ஏதாவது ஆகிடுது. இதே மாதிரி ஏதோ ஒன்று சமைச்சது வந்து தரான். ஜிமினும் சாப்பிட்றான். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, ஃப்ரெண்டாக போயிட்டானே சொல்லிட்டு சாப்பிட்றான். டேய் மச்சான், என்னால் முள்ளடா, இன்னும் நீ எவ்வளோதான் சமைச்சு தருவேன், என்னாலும் சாப்பாடு சாப்பிட முடியல. உன் மூஞ்ச லட்ச மாதிரி நான் சொல்லியும் நீ என்னை விட மாட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணுறது. இங்கே பாரு, ஒன்றும் பண்ண தேவையில்ல, நான் கொடுக்கறத சாப்பிடு, அது போதும். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்று தரேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே பார்க்குறான் வீயை.
என்னடா தரப்போகிற? இத்தனை நாள் உனக்கு சமைச்சு போட்டதுக்கு ஏதாவது பரிசு தரப்போறியா என்ன? ஆமாம், நீ சமைச்சு தந்ததுக்கு பரிசு ஒன்று தான் கேடு. இந்தா இதை புடி முதல்ல. என்னதுடா இது? பார்த்தா தெரியல, அட்வர்டைஸ்மெண்ட். இதில் என்ன எழுதியிருக்கு நல்லா பாரு. குக்கிங் கிளாஸா? ஆமாம், முதல்ல நீ தயவு செஞ்சு குக்கிங் கிளாஸ்க்கு போயிட்டு கற்றுட்டு வந்து எனக்கு சமைச்சுதா. எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட என்னால் தப்பிக்க முடியாது. நல்ல சாப்பாடாவது சாப்பிட்லாம், புரியுதா? உனக்கு நான் ஃபீஸ்லாம் கட்டிட்டேன், நீ கிளாஸ்க்கு போனால் மட்டும் போதும். எப்போடா? நாளைக்கு. வீக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு, ஏன்னா அவனுக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும். ரீசெண்ட் டைமில் அவனோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு போயிருப்பான். அவள் பேர் ஜோயா. அது ஒரு மொக்க ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் போகிறோம். வாங்க நம்ம இப்போ ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். சோயா, ஏன் என்னை விட்டு போகிற? ப்ளீஸ் சோயா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. இங்கே பாருவி, தேவையில்லாமல் இப்போது எதுக்கு சீன் க்ரியேட் பண்ணுற? எதுக்கு முதல்ல நீ அழுகுற? முதல்ல என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் தள்ளி விட்டுருப்பா. இங்கே பாரு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோவி. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவருக்கு கண்டிப்பாக சமைக்க தெரியணும். ஆனால் உனக்கு ஒரு தயிர் சாதம் கூட செய்ய தெரில. என்னால் முடியாது வி, உன்னை கல்யாணமே பண்ணிக்க முடியாது அப்படி சொல்லிவிட்டு அவள் ஒரு செஃப் கையை பிடிச்சிட்டு போயிருப்பான். இது ஒரு மொக்க ஃப்ளாஷ்பேக் தான், எனக்கு புரியுது, பட் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்படி தான் இந்த சின்ன விஷயத்துக்கு போயிட்டு வி வந்து, அதுவும் அந்த ஜோயாக்காக இவன் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு செய்கிறான். போய் அந்த ஜோயாக்காக இவன் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறான். இட்ஸ் ஓகே, நம்ம வி அப்படி தானே, ரொம்ப நல்ல மனசில். அதே மாதிரி தான் அவன் எப்படியாச்சும் ஜோயாவோட சேர்ந்துடணும்னு நினைக்கிறான். இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம வி அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஜோயா கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன் ஒரு நல்ல செஃப்பா அப்படின்னு போய் அந்த ஜோயாக்காக அவன் அப்படி யோசிக்கிறான். ஈவினிங் ஆகுது, நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. பார்த்தா உங்கள் அக்கா உங்கள் வீட்லேயே இல்லை. என்னாச்சு? இவன் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? ஃபோன் பண்ணி பார்க்குறீங்க, பட் ஃபோனே எடுக்கலை. உங்களுக்கு ரொம்ப பயமாகிடுது, ஏன்னா இது புது இடம், எங்கே போகணும் எப்படி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் போய் தேடுறீங்க, பட் உங்கள் அக்கா அங்கே எங்கேயுமே இல்லை. இவன் எங்கே போயிருப்பா? எல்லா இடத்துலையும் தேடிட்டேனே. ஐயோ பயமாக இருக்கே, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அப்போ கரெக்டாக அவங்க அக்கா டோரை திறந்துட்டு உள்ளே வராங்க. எங்கடி போனேன்? எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஏன் இவ்வளோ லேட்டு? அது ஒன்றும் இல்லை வயன். தோ என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், என்னை விடு அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா அவங்க கையை தட்டி விட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க மட்டும் உங்களுக்கு புரியுது. நீங்களும் எதோ சொல்லிக்கல, விட்டுடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, ஈவன் எப்பவும் போல் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் எப்போவுமே இருக்கிற அவங்க ஃபேஸில் இருக்கிற ஸ்மைல் இப்போ இல்லை. கொஞ்ச நாளாகவே அவங்க ரொம்ப டல்லாக தான் இருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ யூன் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க பாஸ் அடிக்கடி கூப்பிட்றாரு. பாஸ்னால் ஒரு ஆவரேஜ் ஏஜ் தான் இருக்கும், ஒரு 50, 45 அந்த மாதிரி. சவுத் கொரியாலலாம் அந்த ஏஜில் இருக்கவங்களாம் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அவர் வந்து அடிக்கடிக்கு யூனை கூப்பிட்டு எப்பவுமே வந்து அவங்கள வந்து தெரியாமல் கைப்படுற மாதிரி அடிக்கடிக்கு படுது. அவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நோட் பண்ணுறாங்க, பட் அவங்க எதுவுமே கேட்டுக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு இந்த வேலைக்கு வரவே பிடிக்கல. அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஒரு கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டம்னுவாங்களே அந்த மாதிரி அவங்க ஃபேஸில் தெரியுது. யார்கிட்டையுமே இதை பற்றி அவங்க சொல்லலை. ஃபஸ்ட் டைம் நான் அவளை பார்க்கும்போதே விழுந்துட்டேன். இல்லைன்னா நான் ஏன் இவளை இன்டர்வியூவில் செலக்ட் பண்ண போகிறேன்? ஈவன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் யோசிக்கிறாரு. பட் அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2-3 குழந்தை இருக்குது. ஆனாலும் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணம் வச்சிட்ருக்காரு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது, மிஞ்சு, எஸ் சார், யூனை கூப்பிடு. ஓகே சார் அப்படி சொல்லிவிட்டு அந்த யூன் அந்த மிஞ்சு அந்த பொண்ணு வந்து உங்களை கூப்பிடும். நீங்களும் வந்து போயிருப்பீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ்
கூப்பிட்டு சார்? மிஞ்சு சொன்னா. ஆமாம். உட்காருங்க, உங்ககிட்ட பேசணும். இட்ஸ் ஓகே சார், சொல்லுங்கள். இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு நைட் ஷிஃப்ட். ஆனால் சார் எனக்கு இன்றைக்கி கிடையாது சார். உங்களுக்கு நிறைய வேலை பெண்டிங் இருக்குது தானே? இந்த ப்ராஜெக்ட் எனக்கு இன்றைக்குள்ளே முடிச்சு தரணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் நைட் இருந்து எல்லா வேலையும் செஞ்சு தாங்க. திஸ் இஸ் மை ஆர்டர். ஓகே? ஓகே சார், நான் இருந்து செஞ்சு தரேன். அப்படி சொல்லிட்டு இவனு வெளியில் போயிருப்பா. இது எல்லாத்தையும் ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். நைட்டும் ஆகுது. இவனு உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு நைட் ஷிஃப்ட் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தூங்கிட்டுருப்பீங்க. இவன் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போது அந்த பாஸ் அவளே தான் பார்த்துட்டே இருக்காரு. அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு 12 o'clock இருக்கும். இவனுக்கு கால் வருது. ஹலோ, சொல்லுங்கள் சார். இவன், என்னோடய கேபினுக்கு வா. சார், ஆனால் எந்த கேள்வியும் கேட்காத, நான் சொல்கிறத மட்டும் செய். ஒழுங்காக என் கேபினுக்கு வா அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாரு. அவளும் வந்து வேறு வழி இல்லைல்ல, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு போகிறா. கதவை திறந்துட்டு அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஒரு மாதிரி வில்லங்கத்தனமாக பார்ப்பாங்கள்ல, அதுலேயே நமக்கு பயம் வந்துடும். அந்த மாதிரி இவனும் ரொம்ப பயப்படுறா. சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்கே வா. பரவாயில்ல, சொல்லுங்கள் சார், நான் இங்கே இருக்கேன். உள்ளவா இவன், உங்ககிட்ட பேசணும். அப்படி சொன்னோன்னே இவனும் உள்ளே போகிறா. பட் அவளுக்கு பயமாக தான் இருக்குது. இங்கே பாரு இவன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அவரோட ஹேண்ட் மேலே அவரோட ஹேண்டை வைக்கிறாரு. சார், என்ன பண்ணுறீங்க? இங்கே பாரு இவன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, 2 குழந்தை இருக்குது. அவங்கள துரோகம் பண்ண பார்க்குறீங்களா? அதுவும் இல்லாமல் நான் ஒத்துக்கவே இல்லையே. எனக்கு உங்களை பிடிக்கும் சார், ஆனால் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது சார். எனக்கு உங்களை நான் அந்த மாதிரி பார்த்ததும் கிடையாது, எனக்கு உங்களை அந்த மாதிரி பிடிச்சதும் கிடையாது. என்னை விடுங்க அப்படி சொல்லிட்டு கையை வந்து அப்படியே உதறி விடுறா. ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாரு. இவனால் முடியல. அவள் அப்படியே பிளாக் ஆகிட்டா. அவளால் எதுவுமே பண்ண முடியல. அவர் கிட்ட அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வராரு. இப்போது டக்குன்னு பின்னாடிலேருந்து யாரும் அந்த பாஸ் அடிச்சிடுறாங்க. அப்போ இவன் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு, நீயா? இதோட இந்த எபிசோட் முடியுது. இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோ பாப்புலர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நம்ம நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் கிவி. ஓகே ஆர்மி, பாய்.